ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ப்ரெட்டு வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன், பூண்டு சேர்த்துக்கிறேன், ரெட் சில்லி, சீரகம் சேர்த்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ப்ரெட்டை இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி வச்சிடலாம். இதை கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும். கருகாத மாதிரி பார்த்துக்கணும். சூடு ஏறினாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதே பேனில் ஆயில் விட்டுட்டு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வதக்கிக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வறுத்துக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரெட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் கோட் ஆகணும். எல்லா ப்ரெட்லேயும் அந்த மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அந்த ப்ரெட்டில் சால்ட் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ப்ரெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ப்ரெட் இருந்தால் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான ப்ரெட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.